வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை அடை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டை அடை ரெடி பண்ணிக்கலாம். இதுல தேங்காயும் சோம்பும் அரைச்சது, 4 முட்டை, 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இந்த மாதிரி மிக்ஸில் அடித்து வச்சுக்கலாம். ஆனியன், கறி லீஃப், மஞ்சள் தூள். முதல்ல ஒரு பவுலில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் பாதி தேங்காயை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடை செய்கிறதுக்கு மீதி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு, மஞ்சள் தூள், முட்டை, இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அடுப்பில் தோசைக்கல் வச்சு ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதில் இந்த மாவு மிக்ஸை நம்ம அடையாக செஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததும் இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அதை எடுத்துக்கலாம். இதில் இஞ்சி, நசுக்கின இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பாத்திரம் ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிய ஆரம்பித்ததும் நசுக்கின இஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வெந்ததும் கத்திரிக்காயும் இதுலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நாம் அந்த மீதி உள்ள தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். கூடவே கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். தக்காளி இப்போ இதில் உள்ள எல்லா காயும் வெந்ததும் நம்ம முட்டை அடையை இதில் சேர்த்துடலாம். முட்டை அடையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். அப்போ தான் அந்த குழம்புல இந்த முட்டை அடை அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே டேஸ்டியான முட்டை அடை குழம்பு ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.